ஹாய். இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்புறம் இந்தியாவே இப்ப பயங்கர அலர்ட்ல இருக்கு. ஈவன் நெறைய முக்கியமான பிளேஸஸ் எல்லாத்துலயுமே வந்து செக்யூரிட்டி பயங்கரமா டைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹார்டான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெரரிஸ்ட் குரூப்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட்டான பெர்சன் தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ ஊடுருவிருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு தகவல் வெளிய வந்திருக்கு. இது அலிகேஷனா இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி பர்ப்பஸ்க்காக தான் இத நான் வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன். மாரிமுத்து சைன் இதில் போடுங்க. பெண்ணு. ஆ, 1 செகண்ட். அந்த டெரரிஸ்ட் குரூப்ல இருக்கிற ஒரு பர்சன் தமிழ்நாட்டில் ஊடுருவி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அவங்க வந்து மேலா ஃபீமேலான்ற ஜெண்டர் கிளியரா தெரியல. பட் அந்த டெரரிஸ்ட் குரூப்ல இருக்கிற ஒரு பேமெண்ட் எவ்வளோ ப்ரோ? 1 செகண்ட் ப்ரோ. 911 ப்ரோ. 911னா ட்வின் டவரில் அது 911 தான் எக்ஸாக்டாக பேமெண்ட்டா ப்ரோ? நீங்கள் தானே ஆர்டர் போட்டீங்க? ப்ரோ பேமெண்ட்டு ஜிபே பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம் ப்ரோ. ப்ரோ உங்கள் ஐடி ப்ரூஃப் காட்டுங்க. எதுக்கு? காட்டுங்க சார். எந்த ஊர் நீங்கள்? உள்ளூரா? சரி சார், நீங்கள் பேமெண்ட் வந்து சொல்லுங்க. போர்ட்டலில் போட்டுருங்க. நான் கிளம்புறேன். எங்க ஓடுறான்? நாங்க பாருங்க ஓடிக்கிட்டு இருக்கானா. இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடுனா பிடிச்சிடலாம் நம்பி. அப்ப அவன் இந்த சைடு போங்க, நான் சைடு போறேன். மலைக்கு பிடிச்சிடலாம் அவனை. வாங்க. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துருவேன். நீ என்னடா திருப்பி கொடுக்குறது? உங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா நாங்க திருப்பி கொடுக்குறோம்டா. நான் போலீஸுக்கு கால் பண்ணா. எங்கள் அப்பா வாங்கின கணக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அடாண்ணா என்னடா சொல்ற? ஆமாம் சார், எங்கள் அப்பா ஊர் கடன் வாங்கியிருக்கா சார். கடன் தொல்லை தாங்க முடியாமல் தான் சார் ஊர் விட்டு ஊரே வந்தோம். உங்கள்கிட்ட எப்போ எவ்வளோ வாங்கினார் எந்த விவரமும் எனக்கு தெரியாது சார். என்னை விட்டுருங்க சார். என்னை பார்த்தா தீவிரவாதி மாதிரியா ப்ரோ இருக்கு? ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ, பார்க்குறதுக்கு முஸ்லீமாக இருந்தேனா? இல்லை ப்ரோ, அப்படி இல்லை. எல்லா முஸ்லீமும் தீவிரவாதியா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் உங்களை அப்படி நினைக்கவே இல்லை. இந்த கௌரி வீடியோ பார்த்து தான் ப்ரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். தக்காளி அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு அவன் வீடியோ பார்த்து வந்துட்டு என்னை போய் தீவிரவாதிங்கிறீங்களே ப்ரோ. தீவிரவாதம்னா என்னன்னு தெரியுமா ப்ரோ? ப்ரோ தீவிரத்தை இந்த டிஆர் ப்ரோ குடிங்க. நீங்களும் குடிங்க ப்ரோ. ஒன்று கடிச்சிருந்து எல்லாம் கூட்டு வந்து ஒரு டீ வேஸ்ட்டாக போச்சு. சரி ப்ரோ, இந்த டீ என்ன ரேட் இருக்கும்? 5 ரூபாயா? வெளில 10 ரூபான்னு போட்டிருக்கு ப்ரோ. 4 4 3 ரூபாய்க்கு 2 இதே மாதிரி ஒருத்தன் வந்து பாம்பு அடித்தா எப்படி இருக்கும்? வேடிக்கையாக இருக்குல்ல? நமக்கு வேடிக்கையாக இருக்கிறது இன்னொருத்தனுக்கு எமோஷனலாக இருக்கும். போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது 2 தரப்பு எல்லையோர மக்களும் தன்னோட உடைமைகளையும் உறவுகளையும் இழந்துக்கிட்டு இருந்தாங்க. அதே வேளையில் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் யூடியூபர்ஸ், நியூஸ் சேனல்ஸ், வாட்ஸ்அப் போராளிகள், தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க.
மர்ம மனிதர்கள் வெடிகுண்டு மிரட்டல். சேப்பாக்கத்தை நோக்கி ஏவுகணை ஏவியது பாகிஸ்தான். கராச்சி துறைமுகம் சிதறியது. ஒரு நாள் உண்மையிலே நம்ம தமிழ்நாடு சிதறனா, தப்பா எடுத்துக்காதீங்க, சிதறனா அதோட வழி என்னன்னு நமக்கு புரியும். போருங்கிறது பொழுதுபோக்கு இல்லை.